அரையிறுதிக்கான வாய்ப்பை உறுதி செய்த இங்கிலாந்து இனிவரும் சூப்பர் 8 போட்டிகள் நாக் அவுட் போட்டிகளா? வணக்கம். இன்றைய தினமும் ஆடவர்களுக்கான T20 உலகக்கிண்ணத்தினுடைய சூப்பர் 8 சுற்று தொடர்பான முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நேற்றைய நாளில் நடைபெற்று முடிந்திருந்தது இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இதில் ஹாரி புரூக் பெற்ற சதம் 2026ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கிண்ணத்தினுடைய முதல் அணியாக இங்கிலாந்து அணி அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறது. எனவே ஏனைய அணிகளுக்கு இனி வருகின்ற போட்டிகள் ஒவ்வொன்றும் மிகவும் சவால் மிக்கதாக அமையப்போகிறது. இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற போட்டியும் அவ்வகையான ஒன்றுதான். ஆம், இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி 6 பிரேமதாச மைதானத்தில் இன்றிரவு 7 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. எனவே சவால் மிக்க இந்த போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினம் காலநிலையை பொறுத்தமட்டில் மிகவும் சுமூகமான காலநிலை நிலவும். மழையினால் போட்டிக்கு பாதிப்பு வராது என்பது சர்வதேச வானியலாளர்களுடைய கருத்து. எனவே போட்டி முழுவதுமாக நடைபெறும். அதுபோல இன்றைய தினம் கடல் நிலவரத்தை பார்க்கின்ற பொழுது எவ்வளவுதான் வேகமாக பந்து வீசினாலும் பந்து மெதுவாகத்தான் மட்டையை வந்தடையும். எனவே துடுப்படுத்த ஆடும் வீரர்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதுபோலதான் பவுண்டரி லைனை பார்க்கின்ற பொழுது 70 தொடக்கம் 75 மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கிறது. ஸ்ட்ரைட் லைன் பவுண்டரியும் 80 தொடக்கம் 85 மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கின்றபடியினால் சிக்ஸர்கள் அடிப்பதற்கு பதிலாக 4 ஓட்டங்கள் அதுபோல ஒற்றை இரட்டை இலக்கங்களை பெறுவது அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையை வலுவாக்குவதற்கு உதவும் என்பது கிரிக்கெட் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதுவரை நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகள் மொத்தமாக 28 T20 போட்டிகளில் விளையாடி இருக்கின்றன. இதில் 16 போட்டிகளில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. 9 போட்டிகளில் மாத்திரமே இலங்கை அணிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த இரு அணிகளும் 6 பிரேமதாச மைதானத்தில் இதற்கு முன்னதாக 2 T20 போட்டிகளில் விளையாடி இருக்கின்றன. அந்த இரண்டிலுமே நியூசிலாந்து தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னதாக நடைபெற்ற T20 உலகக்கிண்ண போட்டிகளில் இந்த இரு அணிகளும் 8 முறை மோதி இருக்கின்றன. இதில் 6 போட்டிகளில் இலங்கை அணி வெற்றி பெற்று முன்னிலையில் இருக்கிறது. 2 போட்டிகளில் மாத்திரமே நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நாணய சுழற்சி இந்த போட்டியினை தீர்மானிக்கின்ற முக்கியமான சக்தியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெறுபவர்கள் முதலில் துடுப்படுத்தாடினால் சாதகமாக இருக்கும். இந்த மைதானத்தில் 170க்கும் அதிகமான ஓட்டங்களை நிர்ணயிக்கின்ற பொழுது அது எதிரணிக்கு சவாலானதாக இருக்கும். கடைசியாக இந்த 6 பிரேமதாச மைதான நடைபெற்ற 6 போட்டிகளை வைத்து பார்க்கின்ற பொழுது 5 போட்டிகளுடைய முடிவு நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற அணிகள் தோல்வியை சந்தித்திருக்கின்றன. ஆரம்ப துடுப்பாட்டம் சிறப்பாக அமையப்பெற்ற போட்டிகள் எல்லாம் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கிறது. பெத்தும் நிசாங்கவுக்கு இணையாக யாரை ஜோடி சேர்க்க போகிறார்கள் என்ற விடயம் முக்கியமான பேசுபொருள். குசால் ஜனித் பெரேராவுக்கு ஏற்கனவே வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. சோபிக்க தவறி இருக்கிறார். இன்றைய தினமும் அவரை வைத்து இந்த பரீட்சார்த்த நடவடிக்கையை இலங்கை கிரிக்கெட் மேற்கொள்ளப் போகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சரித் அசலங்கவை ஆரம்ப துடுப்பாட்ட ஜோடியாக பெத்தும் நிசாங்கவோடு இலங்கை கிரிக்கெட் இணைக்கப் போகிறதா என்ற கேள்வியும் இருக்கிறது. மிடில் ஆர்டரில் இருக்கின்ற ஏனைய துடுப்பாட்ட வீரர்கள் தங்களுடைய பங்கிற்கு எவ்வாறு துடுப்படுத்த ஆடப் போகிறார்கள்? வெள்ளாலகியை மீண்டும் நம்பிக்கொண்டிருப்பதா அல்லது தஷுன் சாணக்க இந்த போட்டியின் முடிவுகளை கையில் எடுப்பதா? நியூசிலாந்து அணியை பொறுத்தமட்டில் பலமான ஒரு துடுப்பாட்ட வரிசை அவர்கள் கைவசம் இருக்கிறது. 7 துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கிறார்கள். சகலதுறை வீரர்களும் கூட இந்த உலகக்கிண்ண போட்டிகளில் 5 பேர் அரைச்சதம் கடந்திருக்கிறார்கள். மிகவும் வலுவான ஒரு துடுப்பாட்ட வரிசையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். டிம் ஷெஃபர்ட் அதுபோல டேரில் மிச்சல், அந்த இருவரும் இலங்கை அணிக்கு சிம்ம சொப்பனமாக இன்றைய தினத்தில் விளங்கப் போகிறார்கள் என்று கிரிக்கெட் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருவருமே ஆசிய மைதானங்களில் சாதனைகளை நிகழ்த்தியவர்கள். இன்றைய தினம் தங்களுடைய துடுப்பாட்ட கைவரிசை எவ்வாறு காட்டப் போகிறார்களோ தெரியவில்லை என்ற அச்சமும் இலங்கையர்கள் மத்தியில் இல்லாமல் இல்லை. 2 அணிகளுக்கும் சவால் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி அமைய போகிறது. பிரஷருக்கு மத்தியிலே விளையாட வேண்டிய கட்டாயம் இரு அணிகளுக்கும் இருக்கிறது. நியூசிலாந்து அணியினுடைய இந்த உலகக்கிண்ண பயணத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் பலம் வாய்ந்த அணியாக இருக்கிறது. எனவே இந்த பலம் வாய்ந்த அணியை இலங்கை இன்றைய தினம் தோற்கடிக்குமா அல்லது இலங்கையை தோற்கடித்து நியூசிலாந்து முன்னேறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.